எப்போ உனக்கு கத்துக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சு. What is that moment? That first moment. Spark. Okay. திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இருவருக்கு இடையிலான வாக்குறுதியாகும். இந்த திருமணத்தின் மூலம் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்க கார்த்திகேயன் சோமசுந்தரன் அவர்களும் அம்பிகை உத்தமன் அவர்களும் இந்த உறுதியை அளிக்கிறார்கள். யாராவது ஒரு ஆள் மனசுல உள்ளதை சொல்லாம இருந்திருந்தா இது அப்படியே போயிருந்திருக்கும். வருஷக்கணக்கா. How to use photo booth, pick the props, எடுத்தாச்சு. ஃப்ரீயா? Press the start. எத்தனை படம் வேணும்? 6 கிரேட் இருக்கு. 4 இருக்குமா? நாங்க சந்திச்சதுன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா. சின்ன வீடியோல அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ப்ளூப்பர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ளூப்பர்ஸ் வீடியோ பார்த்தப்போ இவங்க சும்மா நல்லே க்ளவுனாக இருப்பாங்க, இதில் இன்னும் கொஞ்சம் கூட க்ளவுனாக இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நான் சிரித்து ஒரு கமெண்ட் போட்டேன், யூ மேட் மை டே அப்படின்னு போட்டேன். அப்போ இவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தேங்க்யூ ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அங்கேருந்து தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பட் இட் மேட் மை டே லா, ஹிஸ் கமெண்ட் மேட் மை டே ஆல்சோ. பிகாஸ் நான் அப்போவே லைக் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் பார்வை போதாதே போதாதே அன்பே, நீ போனால் நெஞ்சம் தாங்காதே தாங்காதே அன்பே, என் வார்த்தை என்றும் மாறாதே மாறாதே. கார்த்திகேயன் என்ற மணமகனாகிய தாங்கள் அம்பிகை என்ற இந்த பெண்ணை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். அம்பிகை என்ற மணமகளாகிய தாங்கள் கார்த்திகேயன் என்ற இந்த ஆண்மகனை உங்கள் கணவராக ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, உனக்காயுள் துறப்பேன் இங்கே, நீ பார்க்கும் பார்வை போதாதே போதாதே அன்பே, நீ போனால் நெஞ்சம் தாங்காதே தாங்காதே அன்பே, என் வார்த்தை என்றும் மாறாதே மாறாதே அன்பே, வெறுத்தாலும் காதல் தீராதே. It was 23rd March. So அவர் ஆக்சுவலி பிளானே பண்ண மாட்டாரு. It's always me planning our dinners, our dates and all that. So என்னடா திடீர்னு ஐயா கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு I went, and that was the day I chose to wear a very ugly outfit to work. So I thought, okay, never mind, கொஞ்சம் ரிஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு we went, and then then he asked me, will you be my girlfriend? Me being me, the waterworks started, and I said yes, a million times yes. அப்பதான் அவர் தடவை I love youன்னு சொன்னார். பட் முதல்ல சொன்னது நான் தான், and I'm happy. ஓ, நம்ம இந்த பொண்ணு காதலிக்கிறோமோ, ஏன்னா காலங்காத்தால இவ்வளோ ஏர்லியாக எழுந்திருச்சு மாற்றி நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன்னா, ஓ மை காட், ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் திஸ் கேர்ள் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல ரியலைஸ் பண்ணுது அன்றைக்கி தான். ஏன்னா அவங்க முருகன் சந்நிதி பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படி கோயிலை சுற்றி இப்படி வரும்போது அவங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி எழுந்து பார்த்தாங்க. our eyes connect, and I think that was our first spark. Yes. நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர், ஆண்டவர் மன்னவர் ஊர புரிஞ்சவர், யாரோட கண்ணாலும் கார்த்திகோட கண்ணாலும் கட 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 கா. I'm excited, I'm nervous, but mostly excited. She grounds me, which I need in my life.
ஸோ இது வாண்ட்டை தாண்டி இப்போ நீட் ஆயிடுச்சு. காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. தாய் வழி வந்த எங்கள் தர்மத்தின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு நாய்க்கு பின் தாருன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் எங்கள் அம்மாவுக்கு நான் சரணடைஞ்சேன். இன்னைக்கு இருந்து உனக்கு சரணடைகிறோன்னு நான் ஆசைப்படுறேன். அப்படிங்கிறது கேர்ள் ஃப்ரெண்ட் வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே நீயே. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழிமூடி நீ இருக்கும் வேளையிலே என்ன வர வேண்டும் என்பதை நான் வேண்டி வேண்டி கேட்பேன். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா, என் துணையே வழி துணையே நீயே. ஸோ ஐம் really thankful for my family. அக்கா, அண்ணன், அண்ணி, my தெய்வ மச்சான், my sisters, ஐயோ, நான் husband, என் மத்தவங்க and my சொல்லலையே. kids, and then அப்பா. my Saro baby, எங்க அம்மா, and of course I miss my dad. அவர் இருந்திருந்தாரு கண்டிப்பாக அப்படியே பிடிச்சிருக்கோம். ஏன்னா அவரும் லொடன்னு நிறைய பேசுவார். I guess அப்பா will be there in spirit.